ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிரேம் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் பசில்டு ஹாரர் கேமான பாப்பி ப்ளே டைம் தான் பார்க்க போகிறோம். அதுவும் சாப்டர் 2. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம டிஸ்கார்ட் சர்வர்லேயே ஜாயின் பண்ணிடுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம கேம் ப்ளேவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் நம்ம நியூ கேம் தான் போக போகிறோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம பாப்பி இப்போ ஃப்ரீ பண்ணியாச்சு, அதில் என்ன நடக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இன்ட்ரோ பார்த்துருவோம். ஓகே, இப்போ இன்ட்ரோ வந்துருச்சு. இதில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு எதுவும் சொல்கிறேன். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சில்ட்ரன்ஸ்லாம் இதுதான் இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. என்னென்னா மம்மி லாங் லெக்ஸ். அதாவது அவங்க வந்து இந்த புது வகையான பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு இந்த பொம்மையோட காலத்தைலாம் ரொம்பவே ஸ்ட்ரெச் ஆகும். எவ்வளோ நாள் ஸ்ட்ரெச் ஆகும். இதை க்ரியேட் பண்ண கம்பெனி பேர் வந்து playtime.co. இதால் ரொம்ப ஸ்ட்ரெச் ஆக முடியும், எப்படி வேணால் ஸ்ட்ரெச் பண்ண முடியும். அதான் இந்த பொம்மையோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்கிறாங்க. இது வந்து playtime.coவில் வாங்க முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்னென்னா, ஸ்க்ரீனே பிளாங்க் ஆகிடுச்சு. அவங்க வந்து அந்த மம்மி லாங் லெக்ஸ் வந்து ஏதோ பயமுறுத்துகிற மாதிரி, அதை யூஸ் பண்ண குழந்தைங்களாம் பயப்படுற மாதிரி இது காமிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே ஏதோ வித்தியாசமாக நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. பாருங்கள், வித்தியாசமாக காட்டுறாங்க. வேறு எதுவும் நடக்கலை இன்னும். ஓகே, மம்மி லாங் வைக்கிற ஃபேஸ் மாதிரி தான் தெரியுது. ஓகே, முடிஞ்சு. இப்போ தான் பாப்பி ப்ளே டைம் சாப்டர் 2னே போடுறாங்க. ஆக்சுவலாக சாப்டர் 1லாம் ட்ரெய்லர் தான். இதில் தான் ஸ்டோரியாக ஆரம்பிக்கும். தரமாக இருக்கும் கேமு. சரி, இப்போ உள்ளே வந்தாச்சு. லாஸ்ட் டைம் நம்ம பாப்பி இந்த இடத்துல தான் ஃப்ரீ பண்ணி விட்டுருந்தோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது? ஓகே, செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம எல்லாம் செக் பண்ணிப்போம். ஓகே, பிரைட்னஸ் ஃபுல்லாக இருக்குது, சென்சிட்டிவிட்டி பாதி தான் போதும். ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்குது. சரி, நாங்கள் ப்ளே பண்ணுவோம். இப்போதைக்கு என்ன பண்ணுறது, வெளியே போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்த மாதிரி தெரியல. இப்போதைக்கு பாப்பியை ஃப்ரீ பண்ணி விட்டோம். பாப்பி எங்கேன்னு காணோம். ஓகே, இந்த கதை ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த வழியே தான் போகணும் போல். இது ஃபேக்ட்ரிக்குள்ளே இன்னும் நம்ம இருக்கும். பாப்பி ப்ளே டைம் சாப்டர் 1 நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துருங்க. ஓகே, இந்த கதை ஓப்பன் ஆகலை, இதுவும் ஓப்பன் ஆகலை. இந்த ஃபேக்ட்ரியில் நம்ம இன்னும் சுற்றிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம வெளியே எப்போ போகணும்னு தெரில. இது ஏதோ ரூமு லாக்காக இருக்குது. அதுக்கு ஏதோ சாவி வேணும் போல். இங்கே லாக்காக இருக்குது. ஓகே, இங்கே போய் பார்ப்போம். இங்கே ஏதோ தாவி போகிற மாதிரி இருக்குது. இங்கே யூஸ் பண்ணி போவோம். கரெக்டாக போயிடணும். கீழே விழுந்தாச்சு. சரி, திருப்பி ட்ரை பண்ணுவோம். இந்த ஹேண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா அது லாங் ப்ரெஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, இந்த டைம் கரெக்டாக போயிடணும். விட்டுறணும். ஓகே, விட்டுட்டோம். பரவாயில்லையே, நான் கரெக்டாக ஜம்ப் பண்ணிட்டேன். நான் இவ்வளோ நல்லா விளையாடுறேன்னு எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. ஓகே, இங்கே வந்தாச்சு. நம்ம ஹக்கி சிரிக்குது. ஓகே, இது இப்போ பார்க்க நல்லா தான் இருக்குது. சாப்டர் 1 தான் எவ்வளோ மோசமாக இருந்துச்சுன்னு தெரியும். ஓகே, இங்கே தான் பேரல்ஸாக இருக்குது. இந்த பக்கம் கட்டை அடிச்சு வச்சுருக்காங்க. இந்த பேரலில் எடுத்து பார்க்கணும் போல். அங்கே ஏதோ கதவு இருக்குது. இருங்க, எல்லாத்தையும் தள்ளி விட்ருவோம் பேசாமல். ஒரே தள்ளி ஆச்சு. இங்கே என்ன இருக்குது? ஏதோ சாவி. என்ன சாவி வந்துருச்சு? சரி, இப்போ இன்வென்ட்ரியில் பார்ப்போம். சாவி வந்துருச்சு. அப்போ வெளியே ஒரு கதவு பூட்டினுச்சுல, அதுக்கு இதுதான் சாவி போல். அதுக்குள்ளே தான் போகணும் போல். ஓகே, கரெக்டாக பறந்து பேர் விட்டுறணும். ஓகே, விட்டாச்சு. ஈஸியாகிடுச்சு, பழகிடுச்சு. ஓகே, இப்போ பிரச்சனை இல்லை. இதுக்கு அந்த ஹேண்டை சூப்பராக யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ கதவை திறந்துருச்சு. இங்கே என்ன ஏதோ கலெக்டபிள் மாதிரி ஒன்று இருக்குது. ஏதோ வெண்ட்டு. இந்த வெண்ட்டுக்குள்ளே போக முடியல, குதிக்க முடியல. வேறு ஏதாவது இருக்கா? இங்கே கலெக்டபிளாக இருக்குது. இதை கலெக்ட் பண்ணி வச்சுக்குவோம். ஓகே, கலெக்ட் பண்ணியாச்சு. இதை கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுறது? ஏதோ இது இருக்குது, எடுத்தாச்சு. ஓகே, இதில் போட்டுருவோம். ஆக்சுவலாக இப்போ இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, இதை ஃபவுண்ட் பண்ணோட பேர்னு ஒன்று சொல்லி ஒருத்தர் சொல்லுவார். அவர் வந்து நிறையா விஷயம் பண்ணியிருக்காரு, நிறையா கண்டுபிடிச்சிருக்காரு குழந்தைங்களுக்காக. ஆனால் அவர் வந்து நல்லா இருந்தவர் வந்து அவர் ஃபேமிலி இறந்ததுக்கப்புறம் வித்தியாசமாக மாறிட்டார். அதுவும் 19 இழுத்தாங்க, அப்புறம் சொல்லலை. வீடியோ லென்த் அதிகமாக இருக்கலாம், ஷார்ட் ஃபார்ம் இழுத்துட்டேன். ஓகே, இப்போ இந்த வெண்ட்டை இழுத்து போட்டாச்சு. இப்போ இது வழியே தான் போகணும் போல். ஓகே, தப்பிச்சிடலாம். ஓகே, இந்த வழி போயிட்டே இருக்குது. என்ன இன்னும் தப்பிச்சு படலையா? பாப்பி. ஓகே, இதை நான் உன்னை பயமுறுத்துறதுக்காக பண்ணலன்னு சொல்கிறா. என்னென்னா, நம்ம இந்த பவரை திருப்பி கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கா. ஏதோ அந்த இடத்த வச்சு தான் பவர் திருப்பி கொண்டு வர சொல்லியிருக்கா. ஓகே, எடுத்தாச்சு. கரெக்டாக கொண்டு போகணும், இல்லாட்டி லென்த்து பார்த்தாமல் திருப்பி வர வேண்டியதாக இருக்கும். ஓகே, இது ஈஸி தான். இது பசில் மாதிரிலாம் இல்லை. இடத்துல பசிலாக இருக்கும், ட்ரிக்காக இருக்கும், கரெக்டாக வைக்கணும். ஓகே, இது ஈஸி தான். கரெக்டாக கிட்ட போய் வச்சா தான் போகும் போல். ஓகே, வச்சாச்சு. இப்போ பவர் வந்துடுச்சு திருப்பி. ஓகே, அவன் பாராட்டுற பாப்பி நம்மளை. அப்புறம்
அவள் வந்து அந்த இடத்துல ரொம்ப நாளாக இருந்தாலாமா. அவள் வந்து நம்மளை ஃப்ரீ பண்ணிட்டதுக்கு தேங்க்ஃபுல் இருக்கா. அதுக்காக அவள் வந்து நமக்கு அப்புறமா ரிவார்டு கொடுக்குறாளாமா. இப்போ இந்த வழியாக தான் போகணுமா. அவள் வந்து அந்த வெண்ட் வழியாக நம்மளை ஃபாலோ பண்ணுவாளாமா அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்கிறா. பாப்பி நல்ல பொம்மை தான் நினைக்கிறேன். நமக்கு வினையாக முடியாமல் இருந்தால் சரி. அதில் வேறு ஏற முடியல. இப்போ தான் கற்றுக்கிட்டே எனக்கு வர முடியல. ஓகே வந்த சொல்ல. ஓகே இப்போ போவோம். அப்போ இங்கே பவர் கட்டு. இங்கே சைடில் ஒரு ரூமுக்கு அந்த தான் போகணும் போல். ஓகே அந்த வெண்ட்லேயே தான் ட்ராவல் பண்ண எப்பயும் சொல்கிறா. பெருசாக ஏதாவது பேசிகிட்டே இருக்கா. ஃபுல்லாத்துலேயே எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, வாய் வலிக்குது. ஓகே இங்கே தான் நம்ம போகணும் போல். அந்த வெண்ட்லேயே வந்துடுவான், நம்ம தான் கை வச்சுட்டு போகணும். ஓகே லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே கதவை திறந்துருச்சு. இப்போ 2 கை எடுத்துப்போம். ஓகே 2 கை எடுத்தாச்சு. இப்போ திருப்பி அங்கே பறந்து போகணுமா. ஸோ ஓகே கரெக்டாக விடணும். கீழே விழுந்தால் ஆழம் பெருசாக இருக்குது. சூப்பர் வந்துட்டோம். ஒரு டைம் கூட மிஸ் ஆகலை. ஓகே இப்போ இங்கே ஏதோ கதவாக இருக்குது. அந்த இது வெண்டிங் தான் இருக்குது. பாப்பி காணுமே. அட இங்கே ரெடியாக நிற்கிறேன் நமக்காக. ஓகே இப்போ ஏதோ போயிட்டுருக்கா. அட ஏதோ கீழே தூக்கிட்டு போயிடுச்சு பாப்பியை. கை தானே இந்த மம்மி லாங் லெக்ஸோட கை தானே. இப்போ நம்ம என்ன பண்ணுறது, இதுக்குள்ள தான் குதிக்கணும் போலையே. சரி வாங்க குதிச்சிருவோம். கடவுளே எங்கடா போகுது, எங்கே போய்கிட்டே இருக்குது, என்னையே காணுமே. அட உயிரோட தான் இருக்கும். நான் கூட செத்துணும்னு நினச்சேன். பரவாயில்ல உயிரோட தான் இருக்கும். ஓகே இது ஏதோ நிறையா இடத்துக்கு போகிற பைப்பு போல். இந்த பக்கம் வழி இல்லை, ஷட்டரை தூக்க முடியல. இப்போ இந்த மம்மி லாங்லெக்ஸோட கை எந்த பக்கம் போச்சு. சரி இதான் கேம் ஸ்டேஷன். அவன் வந்து கேம் ஸ்டேஷன் ஏதோ ட்ரெயின் இருக்குதுன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகே அவன் முதலே சொன்னான் கேம் ஸ்டேஷனில் ட்ரெயின் இருக்குது, அதனால தப்பிக்கணும்னு. இப்போ இங்கே பவர் சப்ளை கொடுக்கணும் அந்த இதை எடுக்கிறதுக்கு. இப்படி கொடுக்க முடியல. அடா இதுவரை இருக்குமா. திருப்பி வந்துடுச்சு கை. இதுவும் பட்டு திருப்பி வருமா. அட எப்படின்னா ட்ராப் செட் பண்ணியிருக்கானுங்கன்னு பாருங்கள். அதில் கை நம்ம வச்சா திருப்பி வர மாதிரி இருக்குது. அப்போ இங்கேருந்து நான் இழுத்தா என்ன பண்ணுவீங்க. ஓகே அட 2 சைடு இந்த மாதிரி கதவை போட்டு வச்சுருக்கானுங்க. எப்படிலாம் பண்ணுவோன்னு தெரிஞ்சுதான். இப்போ நான் இப்படி பண்ணால் என்ன. அட பட்டாலே கை வந்து திருப்பி வந்துடுது. இவனுங்க ஏன்னா இவ்வளோ கஷ்டமாக பசில் செட் பண்ணுறானுங்களோ. கொஞ்சம் பட்டாலும் வந்துடுது. இப்போ என்ன பண்ணுறது. இந்த வழியாக பண்ண முடியாது. பேசாமல் இந்த பக்கமாக போய்கிட்டு பண்ணால் ட்ரை பண்ணி பார்ப்போம். அட அப்படியே படுது. இப்போ என்ன ட்ரை பண்ணுறது. எப்படினாலும் கை அடிச்சிருது. இப்போ எப்படி ட்ரை பண்ணுறது. பேசாமல் இங்கேன்னுட்டு ஓகே இப்படி ட்ரை பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஓகே ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இந்த கையை வச்சு ஓகே கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ இந்த பக்கம் சுற்றிட்டோம்னா நம்ம வந்துட்டு இங்கே பின்னாடி வந்துட்டு அந்த சைடு நின்று நம்ம கனெக்ஷன் கொடுத்துடலாம் ஈஸியாக. ஓகே இப்போ நம்ம கொடுக்க முடியாதுன்னு பார்த்தேன், கொடுக்க முடியல. கொடுத்து பார்ப்போம், ஈஸியாக கொடுத்துடலாம். ஓகே கொடுத்தாச்சு ஒரு வழியாக பவர் போயிட்டுருக்கு. இப்போ எனக்கு கதவை திறந்துடும்னு நினைக்கிறேன். கதவை திறந்தால் கேம் ஸ்டேஷன் ட்ரெயின். இங்கேன்னு எதுவுமே இல்லை. அவங்க கை வைக்கணும் போல். ரெட் கலர் ஹேண்டாக வச்சுருவோம். ஆனால் அது மம்மியில் அவங்க வைக்கிறது புது விளையாட்டுற ஆளா. அடா இங்கே பாருங்கள் அந்த பேய் வந்துருச்சு. இந்த பேர் இங்கே ரம்மாவில் இருக்குதாம்மா. அதனால் நம்ம கூட விளையாட நினைக்கிதான். வந்து எக்ஸைட்டாக இருக்காங்க நம்ம கூட விளையாட. இவன் பேர் தான் மம்மி லாங் லெக்ஸ். அதாவது பாப்பி தான் நம்மளே ட்ரெயின் கோட் கொடுக்கலான்றதாலாம் அதை பிடுங்கிட்டு நம்ம கூட விளையாடணும்னு சொல்லிட்டு இருக்கா. ஒரு 3 கேம் விளையாடணுமா. அது கேம் ஸ்டேஷன் வந்து ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கான். அதனால் நம்ம கூட 3 கேம் விளையாண்டுட்டு அந்த 3 கோடிங் கொடுத்துருவாங்களாம். 3 பீஸ் போடாமல் அது நம்ம விளையாடணும்னு சொல்லியிருக்கா. நமக்கும் அது ரொம்ப ஜாலியாக இருக்குமா. மம்மி லாங்குவேஜ்க்கும் ஜாலியாக இருக்குமா. நம்ம இந்த கேமில் தோற்றுட்டோம்னா நம்மளை சாப்பிட்ருவாளாமா. ரூல்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுமா, இல்லாட்டி வந்து நம்மளை சாப்பிட்ருவாளாமா. ஆனால் தூக்கிட்டு போயிட்டா பாப்பியும். அப்போ இந்த மம்மி லாங்குவேஜ் சொல்கிற 3 கேமில் நம்ம ஜெயித்தா மட்டும்தான் நம்மளால் பாப்பியை காப்பாற்ற முடியும். முக்கியமான விஷயம் நம்மளோட கையை பிடுங்கிட்டு போயிட்டா. இப்போ கையில் நம்ம என்ன பண்ணுறது, இருக்கிற கையே இல்லை. ஓகே நம்ம கேம் ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்துவிட்டோம். இதுதான் அந்த கேம் ஸ்டேஷன் போல். இங்கே தான் அந்த ட்ரெயின் அங்கே நிற்கிது பாருங்கள். ஆக்சுவலாக இந்த ட்ரெயினில் ஏறி தான் நம்ம சாப்டர் 3க்கு போகணும். ஒரு ட்ரெயினுக்கு இவ்வளோ பாடுபட விடுறானுங்களே. இப்போ இந்த ட்ரெயினுக்குள்ளே ஏறுறதுக்கு என்னென்னா பண்ணணுமோ. இதுக்கு வேறு கோடு இருக்கா, 3 கோடு. அந்த 3 கோடை முடிக்கணும்னா 3 டைம் கேம் விளாடணுமா. 3 கேமை 3 கேம்லையும் ஜெயிச்சா தான் 3 கோடையும் அந்த மம்மி லாங் லெக்ஸ் தருவாங்களாம். அதுவும் நம்ம தோற்றுட்டா நம்மளை சாப்பிட்ருவாங்களாம். இங்கே ஏதோ கிசி பேர் ஏதோ சொல்லுது சூன்னு. ட்ரெயின் ஓட்டோ போலது. இங்கே லிவர் என்ன லிவர் சொல்லிட்டு பார்ப்போம். க்ரீன் கலர் வந்துருச்சு.
ஓகே ஸ்டெல்லா அப்படின்னு யாரோ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் மொத்தம் 3 சூப்பரான கேம்ஸ் இருக்கான். மம்மி லாங் லெக்ஸ் கூட நம்ம விளையாடுவோமா ஏதோ சொல்கிறாங்க. ஸ்டேர்ஸ் வழியாக இறங்கி போய் பார்க்க சொல்கிறாங்க. மம்மி லாங் லெக்ஸ் வந்து ரூல்ஸ் மீறாக பிடிக்காதான். அதனால் ரூல்ஸை மீறாமல் கரெக்டாக விளையாண்டு ஜாலியாக இருக்க சொல்லியிருக்காங்க. மற்ற லிவர்லாம் இழுக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு இங்கே 3 கேட் இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு கேமும் ஒவ்வொரு கேட்டுக்குள்ளே இருக்கும். இப்போ நம்ம இந்த 3 கேமையும் முடித்தா தான் போக முடியும் போல். ஓகே இங்கே பக்கம் இங்கே உடஞ்சிருக்கு. இந்த வழி தான் போகணுன்னு நினைக்கிறேன். இங்கே எங்கேயும் வழி இல்லையே, எப்படி போகிறது? கீழே பழம் தோண்டி வச்சுருக்கானுங்க, இது வழியே தான் போகணும் போல். ஓகே அங்கே ஏதோ வழி தெரியுது. இங்கே என்ன இருக்குது? நம்ம ஏதோ ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கோம். லாஸ்ட் சாப்டர் 1 பொம்மை செய்கிற இருந்துச்சுல, அந்த மாதிரி இருக்குது. இங்கே என்ன பண்ணணும்? இங்கே பவர் சப்ளை கொடுக்கணும் போல். ஃபஸ்ட்டு ஓகே எடுக்கணும். ஓகே க்ரீன் கலர் வந்துருச்சு. இப்போ இதுக்கு பவர் வந்துருச்சு போல். சூப்பர் பவர் வந்துருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்துருக்கு எடுத்துச்சு. இதை தோணும் போல். ஃபஸ்ட்டு தொட்டாச்சு. தண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வாட்டர் மோல்டிங் ரூம். இந்த இடத்துல நம்ம ஏதோ மோல்டு பண்ண போகிறோம் போல். மோல்டு எதுக்கு? ஓகே செகண்ட் ப்ராசஸ் தண்ணி மேலே இருக்கணும். தண்ணி போக மாட்டேங்குது. தெரிக்கு இதில் அப்படியே போக மாட்டேதோ, உடஞ்சிருக்குது இது. இருங்க நேராக்கி விடணும் போல். ஓகே நேராக்கி விட்டாச்சு. இப்போ தண்ணியை போடுவோம் உள்ள. ஓகே தண்ணியெலாம் இறங்கிடுச்சு. இப்போ இது மோல்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது போல். சரி தண்ணி வேணும் போல, தண்ணியாக வேலை தெரில. ஓகே மோல்டிங் ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க வேறு லெவல் மோல்டு ஆகிட்டுருக்கு. கை மாதிரி இருக்குது. அப்புறம் நமக்கு புது கை செய்கிறாங்களா? புதுசாக கை செய்ய போகிறாங்க போல். ஆமாம் நம்மக்கிட்ட ஒரு கை தானே இருக்குது, அதுக்கு தான் நமக்கு கை போல். ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு ஹேண்டுக்கு ஏதோ பண்ணணும். என்ன ஒன்றும் ஆகலை, ஏதோ வருது. என்ன இது? மேட்டை தொட்டு பார்ப்போம். ஓகே தொட்டாச்சு. என்னது? அவங்க ஏதோ எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு? இது கைக்கு ஏதோ ஆக மாட்டேங்குது. நோ பெயிண்ட் ஆன் மிஷின். மிஷினில் பெயிண்ட் இல்லைன்னு சொல்லுது. அப்படின்னா அதுக்கு நம்ம பெயிண்ட்டு கண்டுபிடிக்கணும் போல். எந்த பக்கமாக போகிறது? ஆக்சுவலாக அது மொபைல் வெர்ஷனால் கொஞ்சம் லேக் ஆகுது. அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹை கிராஃபிக்ஸ் வச்சு விளையாடலாம், சில இடத்துல மட்டும் கொஞ்சம் லேக் ஆகுது. சரி இப்போ இந்த ஸ்டெப்ஸ் வழியாக தான் மேலே போகணும் போல். ஓகே வந்தாச்சு. இங்கே நல்லாவே லேக் ஆகுது. கீழே போகுது. இந்த மாதிரி இடத்துலலாம் ஏன் தான் லேக் ஆகுதுன்னு தெரில. இவ்வளோ நல்லா தான் இருந்துச்சு, இப்போ தான் லேக் ஆகுது. ஓகே மேலே வந்தாச்சு. இங்கே எங்கே பெயிண்ட் இருக்குது? திருப்பி கீழே வந்துட்டோம். இது வரை சரியாக திரும்ப மாட்டேங்குது. சென்சிட்டிவிட்டியும் கரெக்டாக வச்சுருக்கேன். ஓகே இதான் பெயிண்ட் டப்பா போல். இந்த பக்கம் எதாவது பெயிண்ட் இருக்கா? இந்த பக்கம் எதுவுமே இல்லை. அப்போ அதான் பெயிண்ட் டப்பா போல். அதை தூக்கி அதுக்குள்ளே திணிக்கணும் போல். ஓகே இப்போ இதை எடுப்போம். கை வேறு செய்ய வர மாட்டேங்குது. ஒருத்த கை தான் இருக்குது இப்போதைக்கு. இதை நம்ம இந்த பெயிண்ட்டை உள்ளே போட்டோம்னா நமக்கு இன்னொரு கை கிடச்சிரும். எடுக்கவே முடியலையே. கிட்ட போவோம். இப்போ எடுத்தாச்சு. இப்போ மிஷினுக்குள்ளே போட்டுடலாம். ஓகே மிஷினுக்குள்ளே போட்டாச்சு. இப்போ இதுக்குள்ளே பெயிண்ட் வந்துருச்சு. இப்போ நம்ம தொட்டோம்னா நமக்கு புது கை கிடச்சிரும். ஓகே சூப்பர். பாருங்கள் கைக்கெலாம் இந்த மோல்டு வச்ச கைக்கு பெயிண்ட் அடிக்குது இந்த மிஷினை. சூப்பராக பெயிண்ட் அடிச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டில் வரல, இதை தோணும் போல். ஓகே வெளியே வந்துட்டுருக்குது. இப்போ நமக்கு புது கை கிடைக்க போது. அது பச்சை கலர் கை. ரெட் கலர் தானே இருந்துச்சு, இப்போ பச்சை கலரில் இருக்குது. பாருங்கள் பச்சை கலர் கை வந்துருச்சு. நல்லா இருக்கே இது. சூப்பராக இருக்குது. பஜாக்னு ஒட்டுது. சூப்பராக இருக்குது. அங்கே பாருங்கள் சிடி போட்டுருவோம். இப்போ என்ன இந்த க்ரீன் கைக்கு இன்ஸ்ட்ரக்ஷனா? இங்கே பார்ப்போம். ஓகே ப்ளே டைம் கோன் இருக்குது. பாருங்கள் க்ரீன் கைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தான். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா, இதால் ஒரு பவர் சோர்ஸ்லேருந்து பவர் எடுத்து அதை கையில் 10 செகண்ட்ஸ் வரைக்கும் அந்த பவர் கையிலே ஹோல்டு பண்ண முடியுமா? 10 செகண்ட்ஸ் முடிஞ்சுன்னா கையிலேருந்து அந்த பவர் போயிருமா? அந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளால் பவரை வயரே இல்லாமல் ட்ரான்ஸ்போர்ட் பண்ண முடியுமா? ஆனால் அது 10 செகண்ட்ஸ் தான் அந்த பவர் நினச்சி நிற்குமா? அது மாதிரி நம்ம எதாவது கேட் ஓப்பன் பண்ணல 10 செகண்ட்ஸ்க்குள்ளே அந்த கேட்டை தாண்டிடணும். இல்லாட்டி இது நமக்கு எதாவது பாதிப்பு வருமா? அப்புறம் தேங்க்யூன்னு சொல்லிட்டு நம்மளோட இந்த கையை பத்திரமா யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே இந்த கை அப்போ இதுக்கு தான் யூஸ் ஆகும் போல். சில அந்த ட்ரெயினில் ஸ்கேன் பண்ணுறதுக்கும் க்ரீன் கலர் கை தான் கேட்டிருந்தாங்க. ஓகே இதுதான் அந்த இன்ஹிபிட்டர்னு நினைக்கிறேன். இங்கே தான் கரண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இருங்க கையை வச்சே பார்ப்போம். போக மாட்டேங்குது. ஓகே இங்கே வச்சு பார்ப்போம் ஒழுங்கா. ஓகே கரண்ட் கைக்கு வந்துருச்சு. இப்போ இங்கே ஃபயர் பண்ணியாச்சு. பாருங்கள் ஓப்பன் ஆகிடுச்சு. 10 செகண்ட்ஸுக்கு மேலே அது ஓப்பனாக இருக்காது. அது மாதிரி இது க்ளோஸ் ஆகி நம்ம இருந்தோம்னா செத்துருவோம். ஓகே நம்ம இந்த பக்கமே வந்துட்டோம். இப்போ மேலே போகணும் போல். ஓகே இந்த பொம்மை எங்கேயும் பார்த்தனே. நம்ம அந்த பக்கம் தான் இந்த பக்கம் வந்திருக்கோம். ஆக்சுவலாக நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக 2 இடத்துக்கே சுற்றி வந்திருக்கோம். அதுதான் இந்த பொம்மை இங்கேயே லேக் ஆகுது ஓவரா. அதில் எய்ம் பண்ண முடியல.
ஓகே என்ன சொல்லுது? ஐநோ ஏதோ வந்துச்சு படிக்க முடியல. சரி விடுங்க. ஏதோ சிரிக்குது. இந்த பொம்மை இங்கே இருக்குன்னா சும்மா இருக்காது. ஏதோ காரணம் இருக்கும். இப்போ அந்த பொம்மையை பார்ப்போம் போல். சரி போய் பார்ப்போம். ஆக்சுவலாக இதான் ஃபஸ்ட்டு கேம் விளையாடுற இடம்னு நினைக்கிறேன். கீழே பாருங்கள் பட்டன்ஸாக இருக்குது. சரி பார்ப்போம். அவங்க முதலே 3 கேம் சொன்னாங்க. ஏதோ ஹக்கி ஒகிலாம் வந்துச்சு. மியூசிக்கல் மெமரி இன்னொன்று இதாக வந்துச்சு. என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். playtime.co என்னென்னா ஓகே மியூசிக்கல் மெமரி தான். மம்மி கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஓகே இது எதுக்குன்னா நம்ம சில்ட்ரன்ஸோட ஞாபக சக்தியை வளர்க்குறதுக்கு தான் இந்த கேமுன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன பண்ணணும்னா ஸ்க்ரீனில் ஒரு கலர் வந்து வரும். அந்த கலர் நம்ம கரெக்டாக ப்ரெஸ் பண்ணணும். 2-3 கலர்ஸும் வரும். அந்த 2-3 கலர்ஸையும் நம்ம கரெக்டாக டச் பண்ணணும். அப்படி நம்ம டச் பண்ணலன்னா பன்ஸோ கீழே வந்து நம்ம தலையில் அடிக்குமா? தப்பாக போனோம்னா கீழே இருக்குமா? கரெக்டாக போனோம்னா மேலே போகுமா? அது நம்ம கிட்ட வந்துச்சுன்னா செத்துருவோமா? பாதிக்கலாம். என்ன கேம் இது? ஓகே லாங்கர் பேட்டர்ன்ஸும் வருமா? கரெக்டாக பண்ணணுமா? குட் லக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இது லெவல் ஏற ஏற அதிகமாக நிறைய கலர்ஸ் சொல்லுவாங்களாம். அதை பாருங்கள் அது மேலே தான் இருக்குது. கீழே வரமா தெரியுது. மம்மி வாடா இவங்க திருப்பி வந்துட்டாங்க. பன்ஸோட நமக்கு நடக்க போகிற கேம் வந்து ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கான். அவங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்குமா? வாடா அவங்க வந்து நம்மளை சீர் பண்ணுறதுக்காக இருப்பாங்களாம். சீர் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம சாப்பிட்றதுக்கு இருப்பாங்களாம். அது கீழே வந்துருச்சு. ஓகே குட் லக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜெயிச்சா நமக்கு அந்த ட்ரெயின் கோடை கொடுத்துருவாங்களாம். ஓகே கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு எல்லோ எங்கே இந்த லாஸ்ட்டு. ஓகே தொட்டாச்சு. நெக்ஸ்ட்டு க்ரீன் இங்கே தான் இருக்குது. அது வேறு மேலே அடிச்சிட்டே இருக்குது. எல்லோ க்ரீனு இப்போ கரெக்டாக அடிக்கணும். எல்லோ அப்புறம் க்ரீனு செத்துறக்கூடாது ஒரு டைம் கூட. எல்லோ க்ரீன் எல்லோ. ஓகே ஃபஸ்ட்டு எல்லோ நெக்ஸ்ட்டு க்ரீனு நெக்ஸ்ட்டு எல்லோ. ஓகே நெக்ஸ்ட் என்னது? க்ரீன் எல்லோ எல்லோ க்ரீனு திருப்பி எல்லோ திருப்பி ஒரு டைம் க்ரீனு. ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு எல்லோ க்ரீன் வைலட்டா? எல்லோ க்ரீனு வைலட் எங்க? பின்னாடி புதுசாக இருக்குது வைலட்டு. முதலே இருந்துச்சா இப்போ தான் இருக்கா? ஓகே நெக்ஸ்ட் என்ன எதுவும் ஆகலை. நெக்ஸ்ட்டு ஒயிட்டா? அப்படி எத்தனை கலர் தான் இருக்குது. புதுசாக வந்துட்டுருக்கு. எல்லோ இதுக்கு மேலே புதுசாக வராமல் தான் சரி. ஒயிட்டு எங்கே? ஒயிட்டு நெக்ஸ்ட்டு எல்லோ. ஓகே தொட்டாச்சு. ஒயிட் எல்லோ ஆரஞ்சா ஒயிட்டு. அதோட பாவிங்களா புதுசாக வருது. எல்லோ ஆரஞ்சு 10 கலர் வந்து என்ன பண்ணுறது? ஒயிட் எல்லோ ஆரஞ்சு திருப்பியும் ஒயிட்டு. நெக்ஸ்ட்டு இங்கே எல்லோ ஆரஞ்சு. ஓகே இப்போ அது ஒயிட் எல்லோ ஆரஞ்சு ரெட்டு. ஒயிட்டு எங்கே? எல்லோ ஆரஞ்சு ரெட்டு. அட செத்துட்டோம். நம்ம பார்க்கவே இல்லையே டைமை. அடச்சே நம்ம கரெக்டாக தான் பண்ணோம். கரெக்டாக பண்ணி செத்துட்டோம். இதெல்லாம் அநியாயம். கரெக்டாக பண்ணால் நம்ம சாகக்கூடாது. சரி விடுங்க. திருப்பி ஃபஸ்ட்டு வருமோ? இல்லை ஆரஞ்சு விட்டதுலேருந்து வருது. ஆரஞ்சு தான். ஓகே ஆரஞ்சு என்ன இது? இதெல்லாம் லேக் ஆகுது. இங்கே இருக்குது ஆரஞ்சு. இதில் வேறு பேட்டர்ன்ஸ்லாம் மாறுது. அந்த பக்கம் வந்துச்சு. இப்போ ஒயிட்டு எங்கே? ஒயிட்டு சீக்கிரம் அந்த பொம்மை வந்துட போகுது. ஒயிட்டு ஆரஞ்சு ஓகே ஆரஞ்சு தொட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஒயிட்டு அட ஓகே தொட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு ஒயிட்டு திருப்பி ஆரஞ்சு ஒயிட்டு 4 தடவை ஒயிட்டா? ஆரஞ்சு ஓகே ஒரு ஒயிட் 2 தடவை. ஓகே கரெக்டு. ஆரஞ்சு ஒயிட்டு திருப்பியும் 3 தடவை ஒயிட்டு. ஓகே ஆரஞ்சு ஒயிட்டு இன்னொரு டைம் ஒயிட்டு. மெதுவாக பண்ணுவோம் அப்போ தான் கரெக்டாக பண்ண முடியும். ஆரஞ்சு 2 ஒயிட்டு ஒரு க்ரீனு. இங்கே ஆரஞ்சு இது இருக்குது. ஆரஞ்சு ஒயிட்டு 2 தடவை 1 2 நெக்ஸ்ட்டு க்ரீனு. ஓகே கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அட நம்ம கரெக்டாக தானே பண்ணோம். அப்புறம் எப்படி செத்தோம்? இந்த டைம் கரெக்டாக பண்ணணும். இந்த டைம் சாகக்கூடாது. ஆரஞ்சு ஓகே நெக்ஸ்ட்டு ஒயிட்டு எத்தனை தடவை தான் பண்ணுறது? ஒயிட்டு நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு எங்கே? இது வேறு இவ்வளோ லேக் ஆகுதே. ஆரஞ்சு ஐயோ தப்பாக போகுது. ஆரஞ்சு ஒரு 4 தடவை தொட்டுலேயே. பின்ன ஒயிட்டு ஆரஞ்சு வட திருப்பியும் செத்துட்டோம். இந்த டைம் கரெக்டாக பண்ணுறோம். நீ ரொம்ப டஃப்பாக போகுது வர. ஃபஸ்ட்டு ரெட்டு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு க்ரீனு ஓகே நெக்ஸ்ட்டு ரெட்டு க்ரீனு ஒயிட்டு ரெட்டு க்ரீனு ஒயிட் ஓகே நெக்ஸ்ட்டு க்ரீன் ஒயிட்டு ஆரஞ்சு
ரெட்டு க்ரீனு தக்கல ஒயிட் தப்பாக போயிடுச்சு. க்ரீன் ஒயிட் ஆரஞ்சு. ஸோ தப்பாக போகிறே அதை திருப்பியும் செத்துட்டோமே. ஓகே எங்கேயும் கரெக்டாக பண்ணுறோம், அவ்வளோதான். இதுலேயும் கடைசி இன்னும் கரெக்டாக பண்ணுறோம். ஒயிட்டு நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு 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 நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு ஒயிட்டு ஆரஞ்சு இங்கே ஆரஞ்சு ஆரஞ்சு நெக்ஸ்ட்டு ஒயிட் ஆரஞ்சு திருப்பியும் ஒயிட்டு ஆரஞ்சு ஆரஞ்சு இந்த டைம் ஆரஞ்சு. ஓகே நெக்ஸ்ட் ஒயிட் ஆரஞ்சு பர்பிளா ஆரஞ்சு இது வயலட் பர்பிள் இல்லை வயலட். ஓகே நெக்ஸ்ட் சீக்கிரம் சொல்லுங்கள். ஒயிட் ஆரஞ்சு வயலட் ஒயிட்டு ஆரஞ்சு வயலட்டு. ஓகே கரெக்டாக தானே பண்ண அந்த டைமு, திருப்பி செத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஒயிட்டு எதுவுமே சாகுது. ஒயிட்டு ஆரஞ்சு ஆரஞ்சு நெக்ஸ்ட்டு ஒயிட் ஆரஞ்சு திருப்பியும் எத்தனை தடவை இதே பண்ணுறது. ஒயிட்டு ஆரஞ்சு நெக்ஸ்ட்டு டைம் ஜெயிக்கணும். திருப்பி ஒயிட்டு ஆரஞ்சு ஒயிட்டு ஒயிட்டு ஆரஞ்சு ஒயிட்டு. ஓகே நெக்ஸ்ட்டு ஒயிட் ஆரஞ்சு ப்ளூ. ஸோ தப்பு. ஒயிட் ஆரஞ்சு ப்ளூ ஒயிட்டு ஆரஞ்சு ஆரஞ்சு நெக்ஸ்ட்டு ப்ளூ 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 எங்கே ஆடணும் அதில் மாற்றி எழுதிட்டேன். ஒயிட் ஆரஞ்சு ஒயிட்டு ஸோ ஆரஞ்சு ஒயிட்டு ப்ளூ வயலட்டு. ஓகே இந்த டைம் தான் கரெக்டாக பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஈஸியாக கொடுங்கடா, ஒன்றுமே வர மாட்டேங்குது. ப்ளூ வெறும் ப்ளூவா ப்ளூ நெக்ஸ்ட்டு ஜேவா இன்னும் புதுசாக வந்துட்டுருக்கு. லெட்டர்லாம் வருது, கலர் தான்டா. ஓகே ப்ளூ ஜே ப்ளூ 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 ஜே நெக்ஸ்ட்டு ப்ளூ ஜே என்னென்ன ஹார்ட்டா ப்ளூ ஜே ஹார்ட் இந்த பக்கம் இதுனா எல்லாமே வருமா சுற்றி. ப்ளூ ஜே ஹார்ட் ஆரஞ்சு இவனுங்க இவ்வளோ கஷ்டமாக வச்சுருக்கானுங்க. கன்ஃபார்ம் முடிச்சது கஷ்டம். ஹார்ட்டு ஆரஞ்சு நெக்ஸ்ட்டு ஓகே ப்ளூ ஜே என்ன பை ஹார்ட்டு ஆரஞ்சு பை என்னெல்லாம் வருது புதுசாக. பை ப்ளூ ப்ளூ ஜே ஹார்ட்டு ஆரஞ்சு பை திருப்பி ப்ளூ. பரவாயில்ல மெமரி பவர் அதிகமாகிடுச்சு. திருப்பி ப்ளூ என்ன இது இத்தனை வந்துடுச்சு. இத்தனைலாம் பண்ண முடியாது. இத்தனை கொடுத்தா நீ எப்படி பண்ணுவேன்? இதெல்லாம் சத்தியமாக பண்ண முடியாது. என்ன காமாவா டீட்டா சி காமா ஒமேகாவா அது என்னென்ன வேறு பேரே மறந்து போச்சு எனக்கு பண்ண வரையில. பை க்ரீனு அவங்க என்னென்னமோ வருது ஜி காமா ஷோ லேம்டாலாம் இருக்குது. இத்தனை வச்சு என்ன பண்ணுறது? ஹார்ட்டு என்னென்னமோ இருக்குது. செத்துட்டோம். இத்தனைலாம் கொடுத்தா எப்படி பண்ணுறது? ஒருவேளை வேறு ஏதாவது பட்டன் தொடணும் ரெட் பட்டன் இருக்குது அதை தொடணும்னு நினைக்கிறேன். எமர்ஜென்சி பட்டன்ஸ் ஓகே சுற்றிட்டே இருக்கா. அப்போ இதை தொட்டால் ஸ்டாப் ஆயிரும் போல். தொடணும் ஸ்டாப் ஆகிடுச்சுலாம் ஒருடைய நின்றுச்சு. ஓகே இது உடஞ்சி போச்சுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே ஃபண்ட் இருக்கான்னு சொல்கிறாங்க. நான் பண்ணதுக்காக அவங்க தரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ட்ரெயின் கூட அது ஒரு பார்ட் தானே மேலே பார்க்க சொல்லியிருக்காங்க. ஓகே கொடுத்துட்டாங்க. பரவாயில்ல பேச்சு தரணும் கொடுத்துட்டாங்க. 3 கேம் ஒரு கேம் எப்படியே முடிச்சிட்டோம். ஓகே நெக்ஸ்ட் கேமில் சந்திப்போன்னு இருக்காங்க. ஓகே நம்ம கூட விளையாடுறது எப்படி மற்ற விதத்தில் நம்ம கூட விளையாடணும்னு தெரியுமா? அது நம்ம சாப்பிட்டு தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஓகே ஒரு இல்லையா அதை முடிச்சாச்சு. நான் கடைசியெலாம் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் எல்லாத்தையும் பண்ணணுமான்னு. ஓகே இந்த கதை பிச்சு போட்டாச்சு. இப்போ இது வழியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். இது வழியாக போனாவது எண்டிங் வருமா இல்லாட்டி இன்னொரு கேம் இருக்குமா? அப்படியே அதில் 3 கதவு இருந்துச்சு. அப்போ அந்த 3 கதவு இப்போ நம்ம டேரெக்டாக 3 கதவுக்கு போகணும்னு நினச்சேன். வேறு தான் இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கெல்லாம் கேம் விளையாட மாதிரி இருக்கான்னு நம்புகிறேன். இதுன்னு அந்த இழுக்கிற மாதிரி இருக்குது, வரமாட்டேங்குது. இன்னும் இழுத்து பார்ப்போம். ஓகே அது வரல. இல்லை வேறு எதாவது பண்ணணும் போல், என்ன பண்ணணுன்னு தெரில. ஓகே போய் பார்ப்போம். ஏதாவது டாய் ஷாப்பு அது மட்டும் தெரியுது. ஃபேக்ட்ரி ஒட்டி டாய் ஷாப் வச்சுருக்காங்க. டாய் ஷாப்புக்கு என்ட்ரியவே காணுமே. ஓகே ஏதோ பவர் எடுத்து எங்கேயோ கொடுக்கணும் போல். எங்கே கொடுக்குறது? கொடுக்குற இடம் இல்லை. இது என்ன டைனோசர் பொம்மை? இதோட தான் ஏறி போகணும் போல். டைனோசர் மேலாம் ஏறி போக முடியாது எப்படியும். ஓகே இன்னும் வந்துச்சு ஆரஞ்சு கலர். என்னது வெயிட் கெப்பாசிட்டி ரீச்டு.
இதில் ஏற்கனவே வெயிட் அதிகமாக இருக்குதா, அதனால் இதுக்கு மேலே தூக்காதான். இங்கே கேசட் போடுற மாதிரி இருக்குது. அந்த கேசட்டே தேடி பார்ப்போம் இருங்க. கேசட் எங்கேயாவது இருக்கா? எங்கேயும் காணும். இந்த டேபிளை இழுத்து போட முடியுதா? இது மேலே ஏறி குதிச்சிடலாமா? அது எடுக்க முடியல. ஓகே, இங்கே எங்கேயாவது கேசட் இருக்கா? எங்கேயுமே அந்த கேசட் இருக்கிற மாதிரி தெரில. இந்த இடத்துலையும் லாக் ஆகுது. கேசட் எங்கே போய் தேட? அங்கே தான் லைட் எரியுது. என்னது? இதெல்லாம் கிராபர் மாதிரி இருக்குது. இது அங்கே பாருங்கள், அதில் தொடுற மாதிரி இருக்குது. இது அந்த டைனோசர் பொம்மை தூக்குறதுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த கிராப் பேக் வந்து தூக்குறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் ஆச்சு, அதான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். இதோடய நம்ம அந்த டைனோசர் பொம்மைக்கு மேலே தூக்கிட்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கு பவர் கொடுத்தோம்னா இது தூக்கிடும். அப்புறம் நம்ம ஈஸியாக அதை லிஃப்ட்டை யூஸ் பண்ணி போயிடலாம் மேலே. ஓகே, இப்போ கொடுத்தாச்சு பவரு. இப்போ இந்த டைனோசர் பொம்மையை தூக்கிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம அந்த லிஃப்ட்டை யூஸ் பண்ணி போயிடலாம் மேலே. மேலே போக மாட்டேங்குது. இதுக்கு பவர் முடிஞ்சது, பொம்மை கீழே வந்துருச்சு. அப்போ இந்த பொம்மை பக்கத்தில் எடுத்து வைக்கணும் போல். அப்போ தான் எந்த நாள் யூஸ் பண்ண முடியும் போல். ஓகே, இப்போ கரெக்டாக யூஸ் பண்ணியாச்சு, போட்டாச்சு. இப்போ இந்த பொம்மையை தூக்கிடுச்சு. இப்போ அப்படியே இழுத்து போட்டுருவோம். ஓகே, நம்ம இங்கே இழுத்தாச்சு. இப்போ அது கீழே தான் விழுகும். ஓகே, பக்கத்தில் நகர்த்தியாச்சு. இப்போ யூஸ் பண்ணி நம்ம இந்த லிஃப்ட்லேயே ஈஸியாக போயிடலாம். ஓகே, பாருங்கள் தூக்கிட்டுருச்சு. இன்னும் ரெட் கை இல்லாததான் ஒரு கஷ்டமாக இருக்குது எனக்கு. ரெட் கலர் நல்லா இருக்கும். திருப்பி தருவாங்கன்னு வேறு தெரிலையே. ஓகே, இப்போ வந்தாச்சு இந்த பக்கம். நெக்ஸ்ட்டு இப்போயாவது விடுவானுங்களா? சூப்பர், ஏதோ பவர் சப்ளை கொடுக்கணும் போல். இங்கே 0.2 0.1 இங்கே இங்கே தான் இருக்குது 0.1. இப்போ இதை எடுத்து இங்கே போல்லாம் இருக்குது, இந்த போலில் தான் கொடுக்கணும் போல். இதுவே லிஃப்ட்டு. ஆஹா, இந்த அதாவது இந்த போல் மேலே பட்டுச்சுன்னா அந்த லிஃப்ட் ஒர்க் ஆகுது போல். ஆக்சுவலாக அந்த லிஃப்ட் வழியாக தான் போகணும் போல். அந்த கேட் போட்டிருக்கு. அப்போனா அவன் ஏதோ ஒன்று பண்ணி தான் அந்த பவர் சப்ளை கொடுத்தா தான் லிஃப்ட் ஒர்க் ஆகும் போல் நார்மலாக. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த லிஃப்ட் வழியாக தான் மேலே போகணும். சைடில் வந்துட்டேன். இப்போ சைட்லாம் மேலே போகல. டைம் கரெக்டாக பண்ணுவோம். கரெக்டாக மேலே போயிட்டு இழுத்துட்டு வந்து கீழே விட்டுட்டா போதும். கரெக்டாக லிஃப்ட் என்னாச்சு. இப்போ இங்கே ஒரு போல் இருக்குது, இதை எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஆமாம், கீழே போக முடியல. இப்போ எப்படி கீழே போகிறது? கனெக்ஷன் விட்டால் கீழே போகும். இங்கேருந்து கை போகுமா? இங்கேருந்து கை போக மாட்டேங்குது. இப்போ என்ன பண்ணுறது? இதை விட்டால் வேறு அது போயிடும். ஒருவேளை இப்படி பண்ண விடுங்க, அதை விட்டுருவோம். இப்போ இங்கேருந்து நம்ம அதை பிடிச்சி இழுத்துட்டோம்னா இதோடய இழுத்துட்டு போய் அப்புறம் அது லெஃப்ட்டு மேலே தான் நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, பார்த்தீங்களா எப்படிலாம் யோசிச்சு வச்சுருக்காங்கன்னு. கை வேறு ஷூட் பண்ண முடியலையே. ஓகே, இங்கேயும் ஷூட் பண்ண முடியல. கொஞ்சம் பின்னாடி வரணும். பின்னாடி வச்சு. ஓகே, இப்போ ஷூட் பண்ணுவோம். ஓகே, ஷூட் பண்ண முடியுது. இப்போ இந்த வழியாக போயிட்டு ஓகே, வெற்றிகரமாக நம்ம கீழே எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதையும் இழுத்தாச்சு. இப்போ லிஃப்ட்டு மேலே போயிடுச்சு, நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ கொடுத்துடலாம் கனெக்ஷனை. கொடுக்க முடியல, அது திரும்பி நின்று தான் கொடுக்கணும் போல். ஓகே, இப்போ கொடுத்துருவோம். ஓகே, வெற்றிகரமாக கனெக்ஷனை கொடுத்தாச்சு. இப்போயாவது விடுவானுங்களா? இன்னும் கொஞ்சம் எதாவது பிடிச்சி வச்சு எதாவது பண்ணுவானுங்களா? ஓகே, மேலே வந்தாச்சு. இப்போ இங்கே தான் வழி போயிட்டுருக்கு. என்ன சத்தம்? ஏதோ சத்தம் வச்சுருக்க. என்ன சத்தம்? அவனுக்கு கேஸெல்லாம் விட்டு சத்தம் போட்டு பயன்படுத்துகிறானுங்களே. நான் கூட ஏதோ நடந்துருச்சுன்னு நினச்சேன். ஓகே, இங்கே படிக்கட்டாக போகுது மேலே. அப்படியே போவோம். இதோடு முடிச்சிடும்னு நினைக்கிறேன். இங்கே ஏதோ சேர் இழுத்து போட்டுருவோம். இழுக்க வர மாட்டேங்குது. ஓகே, சேர் இழுத்து போட்டாச்சு. பறந்துடுச்சு சேரு. இப்போ இதை எப்படி திறக்கிறது? பைசா திறக்கணுமா? இன்னும் திறக்க முடியல சேரை வச்சு கதவை. ஓகே, திறந்துச்சு ஒரு வழியா. ஓகே, நம்ம வெளியே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பாருங்கள், நம்ம அந்த கதவுக்கே வந்துட்டோம். அந்த கதவு முதல்ல, அந்த கதவு தான் இது. மூடிடுச்சு அது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இந்த லிவர் இழுக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கேம் முடிச்சனால. இப்போ இந்த ட்ரெயின் ஓப்பன் பண்ண முடியும்ல? ஓப்பன் பண்ணிடலாம். ஆனால் அந்த கோடு தான் ஸ்டார்ட் பண்ண முடியும்னு சொன்னாங்க. அப்புறம் நம்ம அந்த ட்ரெயினுக்குள்ளே போனால் வேஸ்ட்டு தான். இப்போ அந்த லிவரை ஃபஸ்ட் இழுத்துருவோம். மாற்றி தொட்டுட்டேனே இந்த லிவர். ஓகே, இழுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே நம்ம சூப்பராக அந்த கேம் விளையாண்டுருக்கோன்றாங்க. ஓகே, மம்மிக்கும் தெரியும், அவங்க நல்லவங்கன்றாங்க. ஏதோ சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹகியோட ஒரு கேமு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கான கதவு ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த வழியாக போனால் அந்த கேம் விளையாட முடியும்னு நினைக்கிறேன். மியூசிக்கல் மெமரியே மரணமாக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த நெக்ஸ்ட் கேம் எப்படி இருக்க போதோ. இப்போ நமக்கு வந்து ஒரு ட்ரெயின் கோடு தான் கிடச்சிருக்கு. இன்னும் 2 கோடு எடுக்கணும். அதெல்லாம் இன்னும் 2 கேமை ப்ளே பண்ணால் தருவாங்க போல். இப்போ நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். ஏன்னா வீடியோ லென்த் இப்போயே 30 மினிட்ஸ் வந்துடுச்சு.
அதெல்லாம் நம்ம இங்கேயே சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்ட்டில் இன்னொரு கேம் விளாடுவோம். இது எப்படியும் 4 பார்ட் போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்க இந்த வீடியோ பார்த்தவங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே டிஸ்கார்ட் சர்வரையும் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.